இன்னும் வந்தது வராதுமா இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். சரி இரு இரு விஷயம் சொல்லு. செல்லோ எதுக்கு கூப்பிட்ட? எதுக்குடா இப்ப எல்லாரையும் கூப்பிடுற? ஓ அந்த விஷயமா? சரி சரி. என்னப்பா விஷயம் அது? சொல்லுப்பா. சொல்லு அப்போ. சொல்லுடா சோமு, எதுக்கு கூப்பிட்டேன்? என்னாச்சுப்பா, என்ன வேணும்? என்ன சொல்லு சொல்லு. ஆஹா, எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிடைச்சிருச்சா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இனிமே ஜாலியா விளையாடலாம்டா. நம்ம ஒன்னாவே இருக்கலாம். இப்பதானே ஜூக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஆமா அத்தை, ப்ளீஸ் ப்ளீஸ் எங்காவது கூட்டிட்டு போங்க. எங்க போறது நீங்களே சொல்லுங்களேன். அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? ஆமா அத்தை, நான் கூட போகணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு போங்களேன். சரி இருங்க, மாமா வரட்டும். வர நேரம் தான், வந்ததும் கேட்டு சொல்றேன். நேரம் தான்டா, இரு வந்துருவாரு. வந்துட்டாருப்பா, இதோ பின்னாடி பாரு, வந்துட்டாரு, நிக்கிறாரு. என்ன விஷயம்? ஒரே சத்தமா இருக்கீங்க. வாங்க அத்தை, வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? காலையில வந்தாங்கங்க. இருக்கீங்களா மாப்பிள்ள? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. ஏன் எல்லாரையும் நடுவு வீட்டுல நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க ஹால்ல? நான் ஏன் நிக்க வச்சுட்டு இருக்கேன்? எல்லாம் உங்க பையன் பண்ற வேலை தான். நான் சொல்லு, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாரும் நிக்க வச்சுட்டு இருக்க? என்ன நல்ல விஷயம்ப்பா? சொல்லு. இருமா, குழந்தைய சொல்ல விடு. வந்து சொல்லட்டும், அப்ப தெரியும். சொல்லுப்பா. ஆமா, நல்ல விஷயம்தான். நல்லதா போச்சு. ஆஃபீஸ்ல இருந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம எல்லாரும் போலான்னு பார்த்தேன். நல்ல வேலை தாத்தா பாட்டியும் வந்திருக்காங்க. அவங்களையும் கூட கூட்டிட்டு போலாம். உங்க ரெண்டு பேருக்கும் டெலிபதி ஏதாவது வேலை செய்தா என்ன? அம்மா என்னாச்சு? எதுக்காக இப்படி கேக்குற? இப்பதான் உங்க புள்ள வந்து எனக்கு வெக்கேஷன் விட்டுருக்கான், எங்களை அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிட்டு போங்கன்னு நின்றுட்டு இருந்தான். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி இருடா, அப்பா வரட்டும், கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா விஷயம்? பரவாயில்லையே, குழந்தை ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றிட்டேன். லவ் யூ டுடா செல்லும். பாருடா பாசமழையே. நானும் லவ் யூ மாமா. லவ் யூ டுடா தங்கமே. நடத்துங்க நடத்துங்க. சரி, எப்போ அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும், என்னெல்லாம் ரெடி பண்ணணும், அதெல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். நாங்க ரெடி ஆயிடுவோம்ல. நாளைக்கு தான் போக போறோம். காலையில எல்லாரும் ஒரு 7 மணிக்கே ரெடி ஆயிடுங்க. இங்க இருந்து போகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனா கூட திறந்துடும். அம்யூஸ்மெண்ட் பார்க் திறந்துடும். உள்ள போயிட்டா எல்லா ரைடும் விளையாடிட்டு மெதுவா குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றதுக்கு சரியா இருக்கும். இவ்வளோ காலையிலேயே கிளம்பணுமா? அவ்வளோ சீக்கிரமா? குழந்தைங்களாம் எழுந்துருவாங்களா? அதெல்லாம் எழுந்துருவோம் பாட்டி. எப்படி எழுந்துக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஸ்கூலுக்கு போகணும்னா தான் நம்ம எழுப்பணும். எழுந்துருடா டைம் ஆச்சுன்னு. இப்போல்லாம் கரெக்டாக எழுந்துருவாங்க. எங்க மகா மீனாவெல்லாம் காணும், தங்கச்சியை கூட காணும். என்னாச்சு? அவங்கெல்லாம் அது பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு இருக்காங்க. வந்துருவாங்க ஒரு 5 நிமிஷத்துல. சரி சரி, வரட்டும் இதுவா. நம்ம அவ்வளோ சீக்கிரம் கிளம்புனாதான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இல்லைன்னா இந்த ரைட் போகலன்னு கொஞ்சம் கஷ்டமாயிடும். வெயில் ஆயிடுச்சுன்னா பசங்களுக்கும் கஷ்டம் இல்லையா மாமா? அதனாலதான் அதை சொல்றேன். சரிங்க மாப்பிள்ள, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். சரி, நீங்களாம் குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்களேன். நாங்க எதுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்கலாம்? அதுவும் சரிதான். நாங்க வீட்டுல இங்கேயே இருக்கோம்ப்பா. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? வாங்கப்பா, எல்லாரும் போய் சந்தோஷமா போயிட்டு வரலாம். நாங்க என்னமா பண்ண போறோம் அங்க வந்து? நீங்க தான் குழந்தைங்க கூட விளையாடலாம், ஜாலியா இருந்துட்டு வரலாம். நாங்க இங்க இருந்து வீட்டை பாத்துக்கிறோம்ப்பா. நீங்க வரும்போது உங்களுக்கு சூடா சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்க வசதியா இருக்கும்ல. எல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களும் வாங்க அத்தை. எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வரலாம். உங்களால முடிஞ்ச ரைடு நீங்க விளையாடுங்க, இல்லைன்னா நீங்க இருக்கலாம். எதுக்குப்பா தேவையில்லாம காசு செலவு பண்ணிக்கிட்டு? நாங்க விளையாட போறதும் இல்லை, குழந்தைங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு வீட்லயே இருக்கோம். ஆமாப்பா. காசெல்லாம் ஒன்றும் செலவு கிடையாது மாமா. 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு ஃப்ரீ தான் என்ட்ரி டிக்கெட்டு. நீங்கள் ஆதார் கார்டை மட்டும் காமிச்சா போதும், அவங்க ஃப்ரீயாகவே உள்ளே விட்டுடுவாங்க. அப்படியா? அப்படின்னா சரி, நம்ம போயிட்டு வரலாமா? என்ன சொல்கிறேன்? நீங்க சொன்னா சரிதாங்க, போயிட்டு வரலாம். அப்பா, ஒரு வழியா 2 பேரும் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, அப்போ போயிட்டு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிடலாமா? ஏன்பா வெளியே வாங்கிக்கிட்டு என்னதான் செஞ்சிடுறேன். வேண்டாம் அத்தை, இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, டயர்டாக இருக்கும், ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு வேற போயிட்டு வரணும்ல அவ்வளோ தூரம். எதுக்கு? ஒரு நாளைக்கு வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. அம்மா நீ கொஞ்சம் லிஸ்ட் கொடுமா, நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் தேவையானதெல்லாம். நாங்களும் வரோம் மாமா, ப்ளீஸ் மாமா. நீங்க வீட்டில் இருங்க, அப்பா வாங்கிட்டு வருவாரு. நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதையும் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடலாம்.
போய் வாங்குற மாதிரி வராது. ப்ளீஸ் அக்கா, ப்ளீஸ் சொல்லே மனசு மாற்றிடுங்க. சரிங்க, இவங்களையும் கூட்டிகிட்டு போங்க. தம்பி நீயும் கொஞ்சம் கூட போயிட்டு வர முடியுமா? நான் போயிட்டு வரேன்க்கா. சரி வாங்க மாமா, போயிட்டு வந்துடலாம் பிள்ளைங்களை கூப்பிட்டு. சரி நானும் தம்பியும் சேர்ந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு பார்த்து வாங்கிட்டு வந்துடுறோம். லிஸ்ட் எல்லாம் ஒன்றும் வேணாம். மாமாவும் மச்சான் ஒன்று சேர்ந்தா லிஸ்ட்டுவே வேண்டாமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி போயிட்டு வந்துடுறோம் நேரத்தோட. டிஃபன்லாம் சரி பண்ணி வைங்க. வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குனா காலையில் நேரத்துக்கு எழுந்துக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். பாலா சோமு 2 பேருக்கும் சொல்லிட்டேன். உள்ளே போயிட்டு இது வேணும் அது வேணும்னு அடம் பண்ணக்கூடாது. கேளுங்க, நல்லதாக இருந்தால் நாங்கள் வாங்கி தருவோம். வேணான்னு சொன்னால் அது வேணாதான். அங்கே வந்து அடம் பிடிக்கிறது இருக்கவே கூடாது. புரிஞ்சுதா? ஆமாம், கரெக்டாக சொல்கிறப்பா. உள்ளே போயிட்டு அடம் பண்ணுற வேலை இருக்கவே கூடாது. அடம் எதுவும் பண்ணிங்கன்னா இங்கே விட்டுட்டு வந்துடுவேன். அதையும் சொல்லிட்டேன். அம்யூஸ்மெண்ட் பார்க் பிளானும் கேன்சல் ஆகிடும். டிக்கெட்டை வேறு யாருக்காவது கொடுத்துருவேன். இதெல்லாம் நியாயமே இல்லை. ரேட்டெல்லாம் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். அடம் பண்ணீங்க இங்கே விட்டுட்டு வந்துடுவேன். சரி சரி, அடம்லாம் பண்ண மாட்டோம். நீங்கள் வாங்கி தரதை வாங்கிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பிடிச்சதை கேட்குறோம். அது ஓகேனா அதையும் சேர்த்து வாங்கி கொடுங்க. இப்போ சொன்னீங்க, இது கரெக்ட். நல்லதுன்னா நீங்கள் கேட்டதை உடனே வாங்கி தரோம். சரியா? வாங்க போகலாம். உங்களை வச்சுக்கிட்டு வேற எப்படி சமாளிக்கிறது? சரி, எல்லாத்தையும் ஒரு தடவை சுற்றி பார்த்துடலாம். அப்புறமா ஃபைனலாக எடுத்துக்கலாம். சரியா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. பழம் இருக்கா, என்னென்னமோ போட்டிருக்காங்க. பால், பழம், ஜாமு, ஜூஸ் எல்லாம் இருக்குப்பா. எல்லாம் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸோட இருக்கும். அப்படின்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில கெமிக்கலை ஆட் பண்ணுவாங்க. அதுதான்ப்பா. கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்களா? ஆமாப்பா. அது வேண்டாம். நல்லது. அடுத்த செக்ஷன் போல. பெரிய கடைப்பா. எல்லா ஐட்டமும் இங்கே இருக்கு. என்னை விட உயரமா இருக்கு இந்த டேபிள் எல்லாம். டேபிள் இல்லைடா, ஷெல்ஃப். மாமா, எனக்கு அந்த ஜாமும் பிரெட்டும் வேணும். சரி வாங்கிடலாம். எனக்கு அந்த சிப்ஸ்ப்பா. வேண்டாம்ப்பா, வேற ஒரு சிப்ஸ் வாங்கி தரேன். அது வேண்டாம். ரொம்ப காரமா இருக்கும், அது வேணாம். ஆமா, அதுல கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வேற ஜாஸ்திப்பா. அதனாலதான். வேற சிப்ஸ் வாங்கி கொடுங்க. பக்கத்துல இருக்க க்ரீம் பிஸ்கெட் வேணும். பிஸ்கெட்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு மட்டும்தான். சரியா? ஆமா, உடம்புக்கு நல்லது இல்லை அதெல்லாம். இன்னைக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கிறோம். இவ்வளோ ஐட்டம் வந்துருச்சு. மாமா, நம்ம கூட ஃபுல்லா நிறைய ஃப்ரூட்ஸ் தான் மாமா இருக்கு. ஆமாப்பா, அதுதானே உடம்புக்கு நல்லது. எதுக்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வாங்கிருக்கீங்க? அப்புறம் வெஜிடபிள்ஸ் கூட இருக்கு. நமக்கு தேவையான ஃபுட்டும் செய்யணும்ல, சாப்பாடு அதையும் செஞ்சு எடுத்துக்கிறதுக்காக தான் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஜூஸ் போட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கே போய் சாப்பிடலாம். சரி சரி. நம்ம வெயிலில் விளையாடும் போது நமக்கு தண்ணி நிறைய தேவைப்படும்ப்பா. அப்போ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்காக தான். வேற ஏதாவது விட்டுட்டோமா? என்னடா விட்டுட்டோம்? சீக்கிரம் சொல்லு. வாங்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பலாம். டைம் ஆச்சு. சொல்லு முதல்ல, அப்பதானே தெரியும் வாங்கணுமா வேணாமா. ஐஸ்கிரீமா? இப்போ உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலன்னா தப்பாயிடும். எல்லாம் கிடையாதுப்பா. நாளைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் வேற போகணும். கோல்ட் ஆச்சுன்னா பிளானே சொதப்பிடும். ஒழுங்கா இப்போ வாங்க, அங்கே போயிட்டு வாங்கி தரேன். அம்மா சொல்றதுதான் சரி. கிளம்புற நேரத்தில் கோல்டு ஃபீவர்னா நம்மளால சமாளிக்க முடியாது. ஒழுங்கா வந்துடும். அதான் செல்லும் பேச்ச உடனே கேட்குறான். நீயும் வெரி குட் பாய். செல்லும். சரி வாங்க போகலாம். பில்லு போட்டு கிளம்பலாம்.